ஸோ கைஸ் அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் போய் ரூமில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அடுத்து வந்து யானையை பார்க்க போகிறோம். ஆனகுளம் ஒரு ஏரியா. மாங்குளம் தாண்டி ஆனகுளம். அந்த ஆனகுளம்ல வந்து யானை வந்து குடிக்கும், தண்ணி குடிக்கும். போய் பார்க்கலாம். நிறைய 30-40 அந்த மாதிரி காட்டு யானை. இல்லை சொன்னாங்க 10-20 தான் வரும். நம்ம வந்து இப்போ அடுத்த வியூ பாயிண்ட் அண்ட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இது வந்து ஃபுல்லாக வந்து டீ எஸ்டேட். நான் காட்டுறேன் பேக் கேமராவில். வாட் அ வாவ், அந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பராக காட்டுறேன், பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா அப்படி கார்டனாக அந்த பக்கம் போய் காட்டுறேன். ஃபுல்லாக கார்டன் இவ்வளோ அழகாக இருக்குல்ல. நைஸ் ஒன். ஸோ இந்த மாதிரி நான் லாஸ்ட் டைம் குமுளியில் போனேன். ஆனால் ஃபுல்லாலாம் இந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. கொஞ்சோண்டு ஏறிட்டு அப்படியே இறங்கிட்டேன். வராப்புல வினோத்து பாவம் ரொம்ப நேரமாக பைக் ஓட்டிகிட்டே இருக்காப்புல 3 நாளாக தொடர்ந்து கண்டினியூவாக. தெரியலையே, குதிச்சு பாருங்க. இங்கே ஏதோ இருக்குது. என்ன கிணறா இல்லை தொட்டியான்னு தெரியல. தண்ணி வச்சிருக்காங்க. வெயில் காலத்தில் என்ன பண்ணுவாங்க, திறந்து விடுவாங்க போல. அப்படியே போயிடும். நைஸ்ல கருகாமல் இருக்கும்ல. நம்ம இருட்டுறதுக்குள்ளே டக்கு டக்குன்னு எலிஃபெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். மேலேருந்து வர்ற தண்ணி எல்லாமே சேர்ந்து 6 மாதிரி வர்றது. ஸோ கைஸ் நம்ம வந்து இப்போ ஆன் தி வே டு வாட்ச் யானையா. அப்படியே போகிற வழியில் அருவிகள். ஆனகுளம் தான். நான் போகிற வழியில் பார்த்தா இந்த அருவிகள்லாம் பக்கத்துலேயே கொட்டுது. இயற்கை தான்யா, உருவாக்காமல் வருதுல்ல. நான்லாம் எறும்பு கூட சமம் கிடையாது. எறும்பு கூட 4-5 வேலையை செய்ய. நம்ம என்ன பண்ணுறோம் சொல்லு? ஒன்றும் பண்ணலை. ஓகரம் புள்ள கேட்குறோம், அவ்வளோதான் நம்மளால முடியுது. வீடியோ வந்துருக்கு. வீடியோ இருக்கா? கோல்டன் ஹில் பாட்டி. ஸோ கைஸ் நம்ம யானை பார்க்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே சென்டராக மட்டும் இங்கே ஒரு ஃபாக் இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே மலைக்கு நடுவில் அதான் அப்படியே நம்ம இது நம்ம போகிற வே இது. ஸோ அப்படியே நம்ம இந்த ஃபுல்லாக சுற்றி மலைக்குள்ளே தான் நம்ம அப்படியே போய்கிட்டு இருக்கோம் சுற்றி. ஸோ இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒரு பக்கத்தில் கஃபே பக்கத்தில் இந்த மேகம் நிறையா இருக்குது அப்படியே போகிற வழி ஃபுல்லாக.
அழகா இருக்குல்ல. அது 3 மலைக்கு நடுவில் 3 மலைக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கு. எப்படி அதான் பறக்கவும் முடியல, காற்றும் அடிக்க மாட்டேங்குது. சூப்பராக இருக்கு. ஸோ கைஸ் வந்து இப்போ நம்ம யானை பார்க்கறதுக்காக வந்து உட்காந்துட்ருக்கோம். இந்த மாதிரி நம்மளை மாதிரி ஒரு 40-50 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. ஆமாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எப்போ வருமோ. இது பாருங்க, இந்த மாதிரி சுற்றி சுற்றி இந்த மாதிரி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். இந்த பக்கம் இருந்து தான் வரும் போல யானை. கைஸ் நம்ம வந்து யானை குளம்ல வந்து யானை பார்க்க வந்தோம். இங்கே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணுன்ற சுச்சுவேஷன். ஸோ வந்து நம்ம அரவுண்டு 6 மணிக்கு வந்தோம். 8 மணி ஆகுது. இப்போ வரைக்கும் யானை வரலை. வெயிட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். எப்போ வருமோ அப்படின்னு. அது வந்து அதுக்கு எப்போ தண்ணி தாகம் அடிக்குது, அதுக்கு எப்போ குளிக்கணும்னு தோணுதுன்னு தெரில. ஒரு சில பேர் வந்து நைட்டு 9 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து ஈவினிங் 6 மணிக்கு வரும்னு சொன்னாங்க. அந்த ஒரு சில பேரில் வந்து 6 மணிக்கு வரும்னு சொன்னவங்க பேச்சை நம்பி நாங்கள் 6 மணிக்கு வந்து மணி 8 மணி ஆகுது, இன்ன வரைக்கும் வரலை. பின்னாடி இருக்கிற கடையெல்லாம் மூடுறாங்க, கடை மூடுறாங்க. அதனால் கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே கிளம்ப போகிறோம். இங்கே தான் வெயிட் பண்ணுறோம். இந்த வழியாக அப்படி வந்து கூட்டமாக வருமா. இப்போ வரைக்கும் ஸ்னாப்பில் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவும் வரல. நிறைய பேர் இது மாதிரி தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. வரல இன்னும். யானை வரும்னு வெயிட் பண்ணி வர மாதிரியே இல்லை. சரின்ட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு தெரில, பார்ப்போம். ஸோ கைஸ் என்ன ஆச்சுன்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். மணி 9 ஆயிடுச்சு. 6 மணிக்கு வந்தோம். அப்படியே பொறுமையாக வந்தவங்க எல்லாம் நிறைய பேர் போயிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இங்கெல்லாம் கூட்டம் காமிச்சல, எல்லாரும் போயிட்டாங்க. ஒரு 10 பேர்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் டெலிகிராம்ல நோவான்னு டைப் பண்ணி ஒவ்வொரு ரூம்ல உட்கார்ந்து பாத்தீங்களான்னு சொல்லி விட்டாங்க. நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். வருமா வராதான்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா 9:30 to 10:30 வந்துடும். ஆமாம், வந்து ஒரு 4 hours இருக்குன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், ஒரு 9:30 ஒரு 10 o'clock அரௌண்ட் அது வரை வெயிட் பண்ணி பார்த்துட்டு வரலன்னா கிளம்பலாம். சரி ஓகே, நமக்கு வந்து லக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். இன்னொரு வாட்டி வரும்போது பார்த்துக்கலாம். வந்தால் 4 மணி நேரம் வரைக்கும் இருக்குமா. இப்போ நாங்கள் இருந்து பார்க்கலாம். என்னென்னா, நாங்கள் எடுத்துருக்கிற ரூம் வந்து 45 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. மலை மேலே நம்ம மலையில் சுற்றி கீழே வந்தோம். அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ நம்ம ஒரு 10 கிலோமீட்டரு அப்படின்னா நோவான்னு டைப் பண்ணிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்கலாம். டெலிகிராமில் பாட் ஒன்று இருக்குது, ஆனக்குளம் எலிஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து கவர்மெண்ட்டோட பேஜ் டெலிகிராமில். அதில் பாட்டில் வந்து நம்ம NOWA நோவா அப்படின்னு அது டைப் பண்ணோம்னா, இங்கே பார்த்து பேசுங்க, NOWA நோவா அப்படின்னு டைப் பண்ணோம்னா இங்கே இருக்க சிசிடிவி கேமரா வந்து கேப்சர் பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்து காட்டி விடும். இங்கே பூச்சி இருக்கா? ஆமாம், கேப்சர் பண்ணி காட்டும். ஸ்பாட்லேயே லைவ் ஃபோட்டோ. அங்கே ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமரா மூலிமா நம்ம வந்து நோவா அப்படின்னு டைப் பண்ணோன்னா
உடனே இங்கே இருக்கிற ஃபோட்டோ இங்கே யானை இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ வந்து இங்கே உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து நேற்று வந்து 9:30 மணிக்கு வந்துச்சு, நீங்கள் ஒரு 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பக்கத்துலேயே டின்னர் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்துட்டோம். ஸோ வந்து அப்படியே நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் வரல. அதான் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம். அரௌண்ட் நாங்கள் வந்து 6 மணிக்கு வந்தோமா, 7, 8, 9 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் வெயிட், ½ அன் ஹவர். 9:30 மணி ஆகுது. இப்போ ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போய் கிளம்ப வேண்டியதான். ஆமாம், இந்த பக்கம் தான் அப்படி தான் வருமா இங்கே, இந்த பக்கம் இந்த ஏரியா சைடு அப்படியே வருமா 7, 8 யானை வருமா. அப்போ வரும்னு பார்க்குறோம். நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் கிளம்பிட்டாங்க வேற. அவங்களாலையும் வெயிட் பண்ண முடியல. இந்த இடத்துக்கு நீங்கள் யாராவது வரீங்கன்னா பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா அது வந்து எப்போ வரும் எப்போ போகுன்றது நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு எப்போ தண்ணி தாகம் அடிக்குது அப்போ தான் அந்த ஆறில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம். அதனால் பொறுமை அவசியம். ஆனால் டெய்லி வந்துடும். எப்போ வரும்ன்றது யாருக்கும் தெரியாது. பார்ப்போம், வந்தால் காட்டுறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக நம்ம யானை பார்த்துட்டோம். அங்கே தெரியுது யானை. ஜாலி ஜாலி. போகிறேன், அதுவும் சேஃப் இல்லைன்னா ஏய் ஜாலியா கடைசியா யானையை பார்த்துட்டோம். அது இருட்டில் அப்படி இந்த தந்தை மட்டும் தெரியறனால உங்களுக்கு அப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட். எனக்கு நான் ஆரம்பத்தில் இந்த காதை பார்த்துட்டேன். பார்த்தாச்சு. மணி 9:30. யானை 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 பார்த்தாச்சு. ஸோ கைஸ், வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்தது ஒர்த்து. நம்ம வந்து யானையை பார்த்தாச்சு. ஸோ கைஸ், நம்ம வந்து ஃபைனலாக யானை பார்த்துட்டோம். ஆனால் நிறைய யானை வரும்னு பார்த்தோம். ஆனால் ஒரே ஒரு யானை தான் வந்திருக்கு. பரவாயில்ல, பார்த்துட்டோம்ல, அது போதும். அதான் ஜாலியாக இருக்குது. இப்போ தான் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. தண்ணி குடிக்குது. நான் இங்கே வா இப்படி வந்து பாரு. அதுக்கு தான் இப்படி வாண்ணா, நீ தான் வர மாட்டேன்னு அங்கே நின்றுட்டு இருந்த. அந்த பக்கம் மறைக்கிறது தானே, இந்த பக்கம் வந்தேன். உட்காடுறோம். ஆழம் பார்த்து உட்காரும் போல. நம்ம தண்ணியை ஃபுல்லாக மண்டை ஃபுல்லாக விட்டோம் ப்ரோ உள்ள தலையை. தண்ணி அவனுக்கு தோல் வந்து இப்படி இருக்காது ப்ரே. அவங்க யானை தோல், மாட்டு தோலை, யானைவே மாட்டு தோலா. தற்கொலை பண்ணுதா? விளாடுது, தண்ணி குடிக்கும். இப்போ அது ஃபுல்லாக முங்கி எழுந்திரிச்சுன்னா நமக்கு அந்த கலரே தெரியாதுப்பா. ஆமாம், பிளாக் கலரில் இருக்கும். ஆமாம், அங்கே போய் பக்கத்தில் போய். ஸோ கைஸ், ஸோ நம்ம வந்து அந்த வந்து ஆனைக்குளம் போயிட்டு யானையெல்லாம் பார்த்துட்டு ரூம் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ வந்து பயங்கர அட்வென்ச்சராக இருந்துச்சு போயிட்டு வந்தது. நடுவில் வேறு அங்கங்கே யானை இருக்கும், பார்த்து போங்க, கிராசிங் இருக்கும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து யானை இந்த பக்கம் போகாதீங்க, நிறைய யானை வருன்றாங்க. நீங்கள் எந்த பக்கம் போனாலும் எப்போ வேணாலும் யானை வருன்றாங்க. அதனால் சரியான கும் இருட்டு, 2 பக்கமும் காடு, நடு ரோடு. வீடியோலாம் எடுக்கலை நாங்கள், ஏன்னா 2 பேர் மொபைல்லையுமே சார்ஜ் இல்லை. என்னோடய ஃபோனில் தான் மேப் பார்த்து போயிட்டுருந்தோம். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஐயோ, செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. லைஃப்பில் 1 டைம் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிடுங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. தென் நெக்ஸ்ட்டு நாளைக்கு என்ன பிளான்னு தெரில. நாளைக்கு எங்கே போகிறேன்றதை நாளைக்கு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி இதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் எங்கள் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகே, பை.